எல்லாரும் வணக்கம். நாங்க தமிழ்நாடு, இந்தியாவுல தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டம். எனக்கு சொந்த ஊரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேக்ரவுண்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ நம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 5 மீனவர்கள் படும் அவஸ்தை தான் நீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்குறோம். இந்த வீடியோ பத்தி நீங்க பார்க்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல பல துயரங்கள் இருக்கிறது. அது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மீனவ மக்களின் எழுச்சியான ஒரு போராட்ட விதியில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டில். அதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ தமிழ்நாடு முதல்வர் ஐயா உங்களுக்கு வணக்கம். இந்த 5 மீனவர்கள் எப்படி வெளிநாட்டில் மாட்டிக்கொண்டார்கள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தால் தொழிலுக்காக வேண்டி, தன்னுடைய உழைப்புக்காக, பிழப்புக்காக வேண்டி அவர்கள் வெளிநாட்டு செல்வது வழக்கம். அதனால் பாஸ்போர்ட் எடுத்து விசாவை வாங்கி கொண்டு வெளிநாட்டு செல்வார்கள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு 2 லட்சம் வரை செலவாகும். இப்படி செலவழித்து கொண்டு வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வெளிநாட்டுக்கு செல்வார்கள். அங்கே அவர்கள் ஏமாற்றப்படுபவர்கள் உண்டு, ஏமாற்றப்படாதவர்கள் உண்டு. இவர்கள் அங்கே போய் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவரை ஒரு கேப்டன், அதாவது இவருக்குள் உள்ள ஒரு கேப்டன் அவர்களை எடுத்து ஏமாற்றி விட்டனர் என்று இந்த 5 மீனவர்கள் சொல்கிறார்கள். இந்த 5 மீனவர்கள் நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி, டாலம், மண்டைக்காடு, புதூர் இப்படி 5 ஊர்களில் உள்ள தொழிலாளிகள் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய வலிகளும் வேதனைகள். இந்த போட் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இவர்களை காப்பாற்ற நம் தமிழ்நாடு அரசு முன் வர வேண்டும் என்பதற்கான வீடியோ தான் இது. அவர் அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், தெரியாமல் முழித்திருக்கிறார்கள். ஏமாற்றி இவர்களை விசா கொடுத்து வெளிநாட்டுக்கு எடுத்து இவர்களை கஷ்டப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த வெளிநாடு. அங்கே அவர்களை நம் இந்தியாவுக்கு அனுப்பிவிடாமல் அவர்களை கடலில் சென்று தத்தளிக்க விட்டிருக்கிறது அங்குள்ள அரபிகள். ஒருவர்கள் நல்லவர்கள் என்று இந்த தொழிலாளிகள் சொல்கிறார்கள். ஆனால் எங்களை கூட கூட்டிக் கொண்டு போனவர்கள் தான் எங்களை ஏமாற்றி விட்டனர் என்று சொல்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து கொண்டு இந்த கடலில் கஷ்டப்படும் இந்த 5 மீனவர்களை நமக்கு இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கான நோக்கத்தை நம் தமிழ்நாடு அரசு முன்வைத்து எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இங்கே தமிழக மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். இது மீனவர்களுக்கு மட்டுமல்ல, பல இதுபோல விவசாயிகளோ இல்லது கட்டின தொழிலாளிகளோ இப்படி நிறைவேர்கள் இப்படித்தான் கஷ்டப்படுகிறார்கள். தேவையில்லாத விசாயங்களை எடுத்து அங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுகிறார்கள். வெளிநாட்டில் சென்று அவர்கள் கஷ்டப்பட்டு ஏமாற்றப்படுகிறார்கள். அதை இந்த 5 மீனவர்களை இங்கே ஏமாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 5 மீனவர்களின் குடும்பங்கள் 5 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டாலும் அவர்கள் வலியும் வேதனைகளும் நிறைய இருக்கிறது. அதை பற்றி நமக்கு விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து கொண்டு இவர்கள் 5 மீனவர்களை அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து நம் இந்தியாவுக்கு எப்படியாவது விடுவிக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் சிறையில் கிடப்பது போலே நடுக்கடலில் அவர்கள் போட்டில் கிடப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் பேக்ரவுண்ட் வீடியோவிலே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை தான் நம்ம கேட்கிறோம். அவர்கள் பேசிக்கொள்வதை நமக்கு எங்க அரபி நல்லாள் எங்களை இந்தியாவுல கொண்டு போறதுக்கு அவர்கிட்ட பேசுறதுக்காக ஸ்டெப் எடுக்க அவர்களின் கண்ணீரும் விளக்கங்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டுதான் இப்படி ஒரு விளக்கத்தை நம் தமிழ்நாடு அரசுக்கு முன்வைக்கிறேன். இதை இந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபேர் பண்ணி எடுத்து தமிழ்நாடு அரசு முன்வைக்க வேண்டும். ஒருபடி காலை முன்வைத்து இந்த 5 மீனவர்களை நமக்கு காப்பாற்ற வேண்டும். தமிழக மக்களும் முக்கியம், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கியம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி 5 மீனவர்கள் அங்கே வெளிநாட்டில் தத்தளித்து கொண்டிருக்கும் இந்திய மகனாக பிறந்த எல்லோருக்கும் அது கடமை உணர்வுகளும் உண்டு. எல்லோருக்கும் அது கடமை உண்டு என்பதை நமக்கு மறக்கக்கூடாது. இப்படி 5 மீனவர்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் நம் தமிழர்களோ இல்லை இந்தியர்களோ அதை வேடிக்கை பார்ப்பதற்கில்லை. அவர்களை காப்பாற்றுவது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை நான் சொல்கிறேன். இதற்காக தமிழக முதல்வர் ஐயாவுக்கு நான் வணக்கத்தை சொல்கிறேன். இவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். மற்றும் இந்த மாதிரி வீடியோகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த 5 மீனவர்கள் படும் வேதனை வலிகளை சொல்கிறார்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால், உடம்பு சரியில்லை, அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், இவங்க அப்பா ஆஸ்பத்திரியில வச்சிருக்கு. எந்த ஆஸ்பத்திரி? திரையத்துல வச்சிருக்கு. இன்னும் பிசியோதெரபியில போன்னு இருக்கவும் இவங்க அப்பாவை ஆசாரிப்பழம் வச்சிருக்கு. இதை இவர்களை காப்பாற்றும் எண்ணம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் இந்த வீடியோவை அனைத்து நம் தமிழக மக்களுக்கு, தமிழக மீனவ மக்களுக்கும், தமிழக அதிகாரங்களுக்கும்
நமக்கு இந்த வீடியோவை பார்வையிட பண்ணுங்கள். பார்வையிட பண்ணி இதை தெரியப்படுத்துங்கள். இந்த 5 மீனவர்களை நமக்கு இந்தியாவுக்கு காப்பாற்றி கொண்டு வர வேண்டும் எண்ணத்துக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். நமக்கு மீனவர்களுக்கு எழுச்சி மிக்கதாக இந்த நாடு இருக்கிறது. அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறி வாழ்வாதாரங்களும் இப்படித்தான் எங்கே சென்று ஏமாந்து விடுகிறார்கள் சில பேர் வாழ்க்கைகளும் சில பேர் இருக்கிறார்கள். இவர்கள் 5 பேர் உயிரல்ல, 5 குடும்பங்களின் உயிரின் வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 குடும்பங்களுக்கான ஒரு வழிகளை சொல்கிறேன். இவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தாதான் இந்த குடும்பங்களை 5 குடும்பங்களை காப்பாற்ற முடியும். இவர்கள் பிள்ளைகளும் குட்டிகளும் இருக்கிறார்கள். அவர் குடும்பங்களை இன்னைக்கு நடுத்தண்ணியில் நிற்கிறது. அதை போல் அவருடைய போட்டும் நடுத்தண்ணியில் கிடக்கிறது. இதை எப்படி நம் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டு காப்பாற்றப் போகிறது என்பதை நமக்கு பார்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை நிச்சயமாக இதை பற்றி நீங்கள் தெளிவாக ஆராய்ச்சி இவர்களை ஏமாற்றப்பட்டவர்களை சும்மா விடக்கூடாது. ஏமாற்றப்பட்டவரை பிடித்து கொண்டு இவர்களை நிச்சயமாக அந்த நடுக்கடலில் இருந்து அந்த போட்டோட அவர்களை காப்பாற்றி நம் இந்திய மண்ணுக்கு அழைத்துச் செல்வது நம் தமிழக அரசுக்கு கடமை என்று நான் சொல்கிறேன். இது நம்முடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. தமிழ்நாடு அரசு இதை கால் முன்வைத்து இந்த மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த வீடியோவின் பதிவு. நம் தமிழக மக்கள் மத்தியில் இதை பார்வையிட் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி தகவல்கள் பரவி கொண்டு வர வேண்டும். நம்முடைய சேனலுக்கு வந்து அதிகமான வியூஸ் போகாத சேனல் தான் இருந்தாலும் நீங்கள் பார்வையிட பல வியூஸ்கள் வரும். இது பல பேர்கள் தெரிய வரும். இவர்களை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் படும் மீனவர்களுக்காக என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீனவர்களை காப்பாற்றப்படுவதற்கான உறுதியான இந்த வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு